வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசில் திமுக இடம்பெற்றிருந்த போது தமிழகத்துக்காக எதையுமே செய்யவில்லை என முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை திமுக அளித்துள்ளதாகவும் பேச்சு. எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் மோடிதான் காவலாளி என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சனம். சிவகங்கை தவிர்த்து 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நள்ளிரவு அறிவித்தது காங்கிரஸ். EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசர், வசந்தகுமார் பட்டியலில் இடம் பிடித்தனர். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தேர்தலில் தண்டிக்க வேண்டும். தூத்துக்குடியில் கனிமொழியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த வைகோ வேண்டுகோள். உழவர் நிதி உதவி திட்டத்துக்கு பயனாளிகளின் பெயர் சேர்ப்பதை நிறுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஏற்கனவே பெயர் சேர்த்தவர்களுக்கு நிதி வழங்குவதில் சிக்கல் இல்லை என நிதி அமைச்சகம் தகவல். மத்திய அரசில் திமுக இடம்பெற்றிருந்த போது தமிழகத்துக்காக எதையுமே செய்யவில்லை என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் திருவண்ணாமலை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி கொள்கை இல்லாத கூட்டணி என குறிப்பிட்டார். மத்திய அரசில் திமுக இடம்பெற்றிருந்த போது தமிழகத்துக்காக எதையுமே செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளின் வேளாண் கடனை தள்ளுபடி செய்வதாக குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக எப்படி வேளாண் கடனை தள்ளுபடி செய்ய முடியும் என கேள்வி எழுப்பினார். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கும் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் மோடிதான் காவலாளி என திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தருமபுரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மணி ஆகியோரை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஒடசல்பட்டி என்னும் இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவை பாஜக மிரட்டி கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் மோடிதான் காவலாளி என்றும், அதனால் பிரதமரை சௌகிதார் எனத்தான் கூப்பிட வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். மத்தியில ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தீரும், அந்த அடிப்படையில் வருகிறது. ஆனால் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் என்பது இடையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. சௌக்கியதார்னா காவலாளி. நான் ஏத்துக்கிறேன், காவலாளி தான். யாருக்கு காவலாளி? எடப்பாடிக்கு காவலாளி. எடப்பாடியுடைய ஊழல்களுக்கு காவலாளி. இந்த ஊழல் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கிற காவலாளி தான் சௌக்கியதார் மோடி. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளும், புதுச்சேரி என மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. ஆனால் கூட்டணியில் உள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் மட்டும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடாமல் இருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் முடிவு நேற்று இரவோடு இரவாக வேட்பாளர்கள் 9 பேரின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டது. தேனி தொகுதியில் EVKS இளங்கோவன் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாருடன் அவர் பல பரீட்சை நடத்துகிறார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் திருச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் தேமுதிகவின் இளங்கோவனை எதிர்கொள்கிறார். கன்னியாகுமரி தொகுதியில் வேட்பாளர் தேர்வில் இழுபறி நீட்டித்து வந்த நிலையில் நாங்குநேரி தொகுதி MLA-வான H வசந்தகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இவர் கடந்த முறை மக்களவைத் தேர்தலை போன்றே இந்த முறையும் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்கொள்கிறார்.
திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெயக்குமார் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேணுகோபாலை எதிர்த்து களம் காண்கிறார். இதேபோல் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக களமிறங்கும் செல்லக்குமார் அதிமுக வேட்பாளர் KB முனுசாமியை எதிர்கொள்கிறார். ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள விஷ்ணு பிரசாத் அதிமுக வேட்பாளர் செஞ்சி ஏழுமலையை எதிர்த்து போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பிதுரைக்கு எதிராக களமிறங்குகிறார். மாணிக்கம் தாகூர் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தேமுதிகவின் அழகர்சாமியை எதிர்கொள்கிறார். புதுச்சேரியில் வைத்திலிங்கம் போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அவர் NR காங்கிரசின் நாராயணசாமியை எதிர்த்து போட்டியிடுகிறார். சிவகங்கை தொகுதி வேட்பாளர் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்களை சுட்டுக் கொண்டவர்களுக்கு தேர்தலில் தண்டனை வழங்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை ஆதரித்து குளத்தூர், விளாத்திக்குளம், நாகலாபுரம், புதூர் ஆகிய இடங்களில் வைகோ பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய வைகோ, ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடிய 13 பேரை அரசு சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டியதுடன் அதற்கான தக்க தண்டனையை தேர்தலில் பொதுமக்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். நச்சாரை எதிர்த்து 22 ஆண்டுகளாக போராடுகிறோமே, 13 பேரை இறக்கிறார்கள், சுட்டுக் கொண்டார்கள். அவர்கள் சிந்திய ரத்தம் நீதி கேட்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்டிலே சொன்னேன். என்னுடைய அருமை வாக்காளர் பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த ஈவிரக்கப்பட்ட படுகொலையை செய்ததே ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக இந்த ஆட்சி செய்ததே, காவல்துறை ஏவி அவர்களுடைய கைகூலிப்படை ஆய்வு செய்ததே, அதற்கு சரியான தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும். நீதிமன்றம் பின்னால் பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்துக்கு பயனாளிகளின் பெயர் சேர்ப்பதை நிறுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பிரதமரின் வேளாண் நிதி உதவி திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக செலுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தை பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் இந்த திட்டத்தில் புதிதாக பயனாளிகளை சேர்ப்பதை நிறுத்தி வைக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே பெயர் சேர்க்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதியை அளிப்பதில் எவ்வித சிக்கலும் இல்லை என மத்திய நிதி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்தனர். பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாற்று படத்துக்கு தான் பாட்டு எழுதவில்லை என கவிஞர் ஜாவேத் அக்தர் தெரிவித்துள்ளார். PM நரேந்திர மோடி என்னும் பெயரிலான வாழ்க்கை வரலாற்று படத்தை சந்தீப் சிங், ஆனந்த் பண்டிட், சுரேஷ் ஓபராய் ஆகியோர் இணைந்து தயாரிக்கின்றனர். விவேக் ஓபராய் பிரதமராக மோடியாக நடித்துள்ள இந்த படம் ஏப்ரல் 12ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இந்த படத்தின் போஸ்டரில் பாடல்கள் எழுதியவர் ஜாவேத் அக்தர் என குறிப்பிட்டுள்ளது. இதை பார்த்த ஜாவேத் அக்தர் அதிர்ச்சி அடைந்தார். அந்த படத்துக்கு தான் எந்த பாடலையும் எழுதவில்லை என்றும் போஸ்டரில் தன் பெயர் இடம்பெற்றிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் ஜாவேத் அக்தர் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் தேசிய நாளையொட்டி அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கானுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக அறிவிக்க வலியுறுத்தி 1940ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் லாகூரில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை நினைவு கூறும் வகையில் பாகிஸ்தானின் மார்ச் 23ஆம் நாள் தேசிய நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தேசிய நாள் கொண்டாட்டத்துக்கு பிரிவினைவாதிகளை பாகிஸ்தான் அழைத்திருப்பதால் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என வெளியுறவு அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதனிடையே பிரிவினைவாதிகள் யாரும் விழாவுக்காக வரவில்லை என செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் பாகிஸ்தான் தேசிய நாளையொட்டி அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கானுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழும் மக்கள் அனைவரும் ஜனநாயகம், அமைதி, முன்னேற்றம், வளம் ஆகியவற்றுக்காக ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல வன்முறையும் தீவிரவாதமும் இல்லாத சூழலை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வாழ்த்தை ஏற்றுக்கொள்வதாக இம்ரான்கானும் மற்றொரு ட்வீட்டில் பதிலளித்துள்ளார். இரு நாடுகளிடையே தீர்க்கப்படாமல் இருக்கும் காஷ்மீர் பிரச்சினை ஆகியவற்றை பேசி தீர்ப்பதற்கு இது சரியான நேரம் என்று இம்ரான்கான் குறிப்பிட்டுள்ளார்.
ஆந்திரத்தில் ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சந்திரபாபு நாயுடு பிரச்சாரம் செய்தார். அப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் வன்முறையாளர் என தெரிவித்தார். ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் முடங்கிவிடும் என்றும் தெரிவித்தார். குற்ற செயல்களில் கைதேர்ந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டி என்றும் அவர் ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கடலூர், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 9 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் விதிமுறைகள் படி 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய கணக்கு இல்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரியிலிருந்து சேலம் நோக்கி வந்த அரசு பேருந்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது பேருந்தின் இருக்கைக்கு கீழ் இருந்த பையை சோதனை செய்தபோது 9,60,000 ரொக்க பணம் இருந்தது. அந்த பணத்திற்கு யாரும் உரிமை கோராததால் கைப்பற்றப்பட்ட பணத்தை கடலூர் கோட்டாட்சியரிடம் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் ஜங்ஷன் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த டாடா மேஜிக் வாகனத்தை சோதனை செய்தபோது ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 4,70,000 மதிப்புடைய 680 புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் குறித்து வாகன ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று கன்னியாகுமரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட கரியமாணிக்கபுரத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 2 கிலோ வெள்ளிப் பொருட்களை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தெலுங்கு தேசம், காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். ஆந்திர மாநிலத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் கிடாம்பி பிரமிளா, தெலுங்கு தேச வேட்பாளர் திருமலை சுகுணா ஆகியோர் நேற்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ளன. ராமநாதபுரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனியை அறிமுகம் செய்யும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முஸ்லீம் லீக் மாநில தலைவர் காதர் மொய்தீன், தமிழகம் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் திமுக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ராமலிங்கம், நாகை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் H. ராஜாவை அறிமுகம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்றும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 36 வேட்பாளர்களை கொண்டு 2வது பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. பாஜக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 184 வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டது. இந்நிலையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய தேர்தல் குழு கூட்டத்துக்கு பின் 2வது பட்டியலை நேற்று வெளியிட்டது. இதில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் ஆந்திர மாநிலத்துக்கு 23 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரத்தில் 6 வேட்பாளர்களும், ஒடிசாவில் 5 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அசாம், மேகாலயா மாநிலங்களில் தலா ஒரு வேட்பாளரை அறிவித்துள்ளது. பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஒடிசாவின் பூரி மக்களவை தொகுதியில் இருந்து போட்டியிடுகிறார். கர்நாடகத்தின் தார்வாடில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்தது.
கர்நாடகத்தின் தார்வாடு நகரில் புதிதாக கட்டப்பட்ட 5 மாடி வணிக வளாகம் இடிந்து மண்ணில் புதைந்தது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 3 நாட்களாக இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. நேற்றிரவும் சில உடல்கள் மீட்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்தது. இன்னும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என கருதப்படுவதால் ஜேசிபி எந்திரங்களின் உதவியுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. காணாமல் போனோரின் உறவினர்கள் இடிந்த கட்டிடத்தின் அருகே சோகத்துடன் அமர்ந்திருக்கின்றனர். மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து சென்னையில் மு.க. தமிழரசு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மத்திய சென்னை தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகன் மு.க. தமிழரசு நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், காமராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருடன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதேபோல் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் அறிமுக கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, சோமசுந்தரம், பாஜக, பாமக, திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று திமுக கடலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் TRVS ரமேஷ் அறிமுக கூட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஹைதராபாத் விமான நிலையத்தில் சுங்கத்துறையினர் நடத்திய சோதனையில் 600 கிராம் எடை உள்ள கடத்தல் தங்கம் பிடிக்கப்பட்டது. ஹைதராபாத் RGI விமான நிலையத்தில் இயங்கிய பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமான வந்த ஒரு பயணியிடம் சோதனையிட்டதில் மூடியிருந்த மிக்சியில் 4 கடத்தல் தங்க கட்டிகள் இருந்தது தெரியவந்தது. ட்ரில்லிங் மிஷின் மூலம் சீலிடப்பட்ட மிக்சியில் 2 தங்க கட்டிகள் தலா 250 கிராமும் மற்ற 2 தங்க கட்டிகள் தலா 50 கிராம் என 600 கிராம் தங்க கட்டிகள் இருப்பது தெரியவந்தது. இதனை கைப்பற்றிய சுங்கத்துறை அதிகாரிகள் கடத்தல் நபரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தல் தங்கத்தின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஹரியானா மாநிலம் குர்கானில் கிரிக்கெட் விளையாட்டில் ஏற்பட்ட தகராறில் 2 குழுவினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் காயமடைந்தனர். ஹரியானாவின் குர்கான் நகரில் 2 அணியினர் கிரிக்கெட் விளையாடிய போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் முன்பகை இருந்து வந்துள்ள நிலையில் ஒரு குழுவினர் ஆட்களை திரட்டிக் கொண்டு மற்றொரு பகுதிக்கு வந்து கடுமையாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 11 பேர் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் தொடர்பாக 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொல்கத்தாவின் சாண்ட்ராக்சி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விரைவு ரயிலின் பெட்டியில் தீப்பிடித்ததில் ஒரு பெட்டி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. ஹைதராபாத், ஹவுரா இடையே இயங்கும் பலக்னுமா விரைவு ரயிலின் காலி பெட்டிகள் கொல்கத்தாவின் சாண்ட்ராக்சி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதன் ஒரு பெட்டியில் தீப்பிடித்து மளமளவென எரிந்தது. தகவல் அறிந்ததும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் தீயணைப்பு படையினரும் விரைந்து வந்து மற்ற பெட்டிகளுக்கு தீ பரவாமல் தடுத்தனர். இந்த விபத்தில் எவரும் தீக்காயம் இல்லை. உத்தரப்பிரதேசத்தின் சம்பலில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தின் போது விழா மேடை சாய்ந்ததில் பலர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் பாஜக விவசாயிகள் அணி சார்பில் ஹோலி கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாஜக விவசாயிகள் அணி தலைவர் அவதேஷ் யாதவ் உள்ளிட்டோர் மேடையில் அமர்ந்திருந்தனர். அப்போது மேடை திடீரென சாய்ந்து விழுந்தது. இதில் அவதேஷ் யாதவ் உள்ளிட்ட பலர் காயமடைந்தனர். காயமடைந்தோரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மதுரை மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு. வெங்கடேசன் மீது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் கடந்த 10ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன.
இதையடுத்து மாநிலம் முழுவதும் பறக்கும் படை காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு விதிமீறலில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோவை, மதுரை ஆகிய 2 மக்களவைத் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் மதுரை மக்களவைத் தொகுதி வேட்பாளராக எழுத்தாளர் சு. வெங்கடேசன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு காவல்துறையிடம் முன் அனுமதி பெறாமல் மாலை அணிவித்துள்ளார். இதனையடுத்து அவர் மீது அனுமதியின்றி பொது இடத்தில் கூடியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் தல்லாக்குளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுக கூட்டணியானது மக்களுக்கு எந்தவித திட்டங்களையும் செய்யாமல் மகன், மகள், பேரன்களை எல்லாம் அமைச்சர்களாக்கியதுதான் கருணாநிதியின் குடும்பத்தின் சாதனை என அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் யார் பிரதமர் என்று கேட்டால் சின்ன பையன் கூட மோடி என்று சொல்லிவிடுவான். ஆனால் திமுக கூட்டணியில் கேட்டால் யாருக்கும் தெரியாது. குழப்பத்தில் உள்ள கூட்டணிதான் திமுக என விஜயபாஸ்கர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலோடு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு மூடு விழா நடத்தப்படும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், நாடாளுமன்ற தேர்தலோடு அமமுகவுக்கு மூடு விழா நடத்தப்பட்டு அனைவரும் தாய் கழகமான அதிமுகவுக்கு திரும்பி விடுவார்கள் என தெரிவித்தார். நம்ம ஏற்கனவே 20 டோப் கொடுத்து தான் ஆர்கனைசர் ஜெயிச்சோம். இன்னும் போய் நம்ம போய் நின்ன முறை நம்மளை டோக்கன் அடிப்பாங்க. இந்த சோழியை நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார் அவரு. தலைவரே, அவங்ககிட்ட வேட்பாளர் நிற்கிற ஒவ்வொரு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் அப்படி இப்படி நிற்கிறாங்க. சில பேர் புலம்புறாங்க, என்ன செய்யணும் தெரியாம முழிக்கிறாங்க. எல்லாம் ஒரு முடிவு எடுத்து தாய் கழக அதிமுகவுக்கு எல்லாம் வந்துடுவாங்க. இந்த தேர்தலோடு அந்த கட்சிக்கு முடிவுல ஆகி எல்லாருமே வந்து அதிமுக சேர்ந்துருவாங்க.